நம்ம எல்லாருமே நினைச்சிருப்போம் பேண்டமிக் காலம் முடிஞ்சிருச்சுன்னு. ஆனா கோவிட் திரும்பவும் வந்துருச்சு. ஏசியா முழுக்க திரும்பவும் கோவிட்-19 பாதிப்புகள் அதிகரிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்ப இந்தியாவிலையும் அதோட பாதிப்புகள் கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிச்சுட்டு வருது. என்ன நடக்குது இப்போ? இப்போ புதுசா வந்த வேரியன்ட் தான் காரணமா? பயப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்குதா இல்லையா? இல்லைன்னா ஒரு சின்ன தடுமாற்றம் தானா? 2019 2020 வருஷத்தை நம்மளால மறக்கவே முடியாது. கொரோனா வைரஸ் வந்து உலகம் முழுக்க பலரோட வாழ்க்கையை பாதிப்படைச்சது. எத்தனை நாடுகள்கிட்ட பொருளாதார வீழ்ச்சி அடைஞ்சது, எத்தனை உயிர் இழப்புகள் நடந்துச்சு, லாக்டவுனும் பல மாசங்கள நடந்துச்சு. இப்படிப்பட்ட வைரஸ் தான் இப்போ சில நாடுகளில் மீண்டும் அதிகரிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்தியாவிலையும் அதே பாணியில தொடருமா? மே 12 வரை இந்தியாவில் 164 பேருக்கு கோவிட்-19 சிம்டம் இருந்துச்சு. இதில் கேரளாவுக்கு அதிகபட்சமாக 69 பேருக்கும், மகாராஷ்டிராவில் 44 பேருக்கும், தமிழ்நாட்டில் 34 பேருக்கும் இருந்துச்சு. மற்ற மாநிலங்களில் சின்ன சின்ன எண்ணிக்கையிலையும் இருக்க தான் செஞ்சது. கர்நாடகாவில் 8 பேருக்கும், குஜராத்தில் 6 பேருக்கும், டெல்லியில் 3 பேருக்கும், ஹரியானா, ராஜஸ்தான், சிக்கிமில் ஒருத்தருக்கும் இருந்துச்சு. இப்போ ப்ரெசென்ட்டாக 257 பேருக்கு இருக்குது. ஆனால் சுகாதார அமைச்சமோ யாருமே பயப்பட வேண்டியதில்லைன்னு சொல்கிறாங்க. ஜனவரி மாதத்துலேருந்து ஏப்ரல் மாதம் வரை பாதிப்புகள் குறைவாக தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ சில மாதங்களில் கொஞ்சம் அதிகரிக்கவும் ஆரம்பிச்சிட்டு. இப்போ புதுசாக வந்திருக்கிற வேரியன்ட் JN1 இது ஒமிக்ரான் வகையை சேர்ந்தது. இந்த வேரியன்ட் BA.2.86 அதிலிருந்து தான் வந்திருக்குது. இதை பற்றி வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனும் எல்லாருமே கவனமாக இருக்கணும்னு சொல்லவும் செய்கிறாங்க. JN1 வைரஸ் இப்போ வரைக்கும் இந்தியா பெரிய அளவில் பாதிக்கப்படலை. ஆனால் மற்ற நாடுகளான சிங்கப்பூர், ஹாங்காங், தாய்லாந்து, சீனால அங்கே பாதிப்புகள் அதிகமாக பரவவும் ஆரம்பிச்சிச்சு. இதை பற்றி வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுமே இந்த JN1 வைரஸ் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய வேரியண்ட்டாக தெரியல. ஆனால் நாங்கள் இதை க்ளோஸாக மானிட்டர் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் சடனாக ஒரு growth உருவாயிருச்சு. சிங்கப்பூர் எடுத்து பார்த்தோம்னா ஏப்ரல் மாதம் முடிவு வரை 11,000 கேஸ் தான் இருந்துச்சு. ஆனால் மே மாதம் துவக்கத்தில் 14,000 கேஸ் உருவாயிருச்சு. ஒரு வாரத்திலே 3,000 பேர் கொரோனா பாதிப்பு அடைஞ்சிருக்கிறாங்க. அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஸ்பைக் மாதிரி தான் இருக்குது. இந்த மாதிரி இந்தோனேசியாலையுமே கொரோனா பாதிப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. நம்ம இந்தியாவிலையுமே வருஷத்துக்கு முன்னாடி கோவிட்-19க்காக தடுப்பூசி எடுத்திருப்போம். ஆனால் அதோட வீரியம் இப்போ குறையவும் செஞ்சிருக்கலாம். இந்தியாவில் மே 19ஆம் தேதி ஒரு ஆலோசனை கூட்டம் நடந்துச்சு. அதில் மூத்த சுகாதார அதிகாரிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த கொரோனா வைரஸ் வந்து ரொம்ப லேசாக தான் இருக்குது, அதனால பயப்பட வேண்டிய தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் மக்கள் தொகையோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த 257ங்கிறது ரொம்பவே குறைவு தான். இந்த வைரஸை பற்றி இந்தியாவில் இப்படி ஒரு விழிப்புணர்வு எப்படி ஏற்பட்டதுன்னா, சிங்கப்பூர், ஹாங்காங், சீனா, தாய்லாந்தில் கேஸ் வேகமாக அதிகரிச்சுட்டு வருது. அதனால இந்தியாவில் உள்ள மக்களுமே கோவிட்-19 இங்கேயும் அதிகரிச்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்படவும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இந்த JN1 வைரஸ் முந்தைய வைரஸை விட வேகமாக பரவக்கூடியதும் எதிர்ப்பு சக்தியை தவிர்க்கக்கூடியதும் ஆகும். பெரிய பாதிப்பு இல்லைனாலும் டாக்டர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, திரும்பவும் முகமூடி அணிங்க, கைகளை சுத்தமாக வச்சுக்கோங்க, சமூக இடைவெளியை கடைபிடிச்சுக்கோங்கன்னு அட்வைஸும் பண்ணுறாங்க. இதுவரை பார்த்தோம்னா இந்த JN1 வைரஸ் இந்தியாவில் பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தலை. ஆனால் ஆசியா முழுக்க இந்த வைரஸ் வந்து வேகமாக பரவிட்டு தான் இருக்குது. அதனால சுகாதார அதிகாரிகள் தற்போது இருக்கிற சூழ்நிலை ரொம்பவே கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருக்குது. அதனால பொதுமக்கள் பயப்பட வேண்டாம், ஆனால் விழிப்புணர்வோட இருங்க அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணியிருக்கிறாங்க.